எது வலிமை வாய்ந்தது? தேவ திட்டமா, மனித சதியா? எது வெல்லும்? கிறிஸ்மஸ் நாட்களில் சிந்திக்க வேண்டிய பகுதிதான் மத்தேயு 2வது அதிகாரம். பிறந்த யூதருக்கு ராஜாவை பணிய வந்தவர்கள் சாஸ்திரிகள். ஆனால் பிறந்த இஸ்ரவேலின் ராஜாவை கொல்ல பார்த்ததுதான் ஏரோது ராஜா. 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேயே கொல்ல நினைத்த ராஜா மரணமடைகிறார். தேவ திட்டத்திற்கு எதிர்த்து நிற்பது கூடாத காரியம். ராஜாவாலும் கூடாத காரியம், எந்த சக்தியாலும் கூடாத காரியம். வாழ்வில் தேவ திட்டத்திற்கு அடிபணிவோம். அதை எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது. எது தேவனது திட்டமோ அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றி தீர்ப்பார். எனவே தேவ திட்டத்தில் நான் இருக்கிறேனே, எனக்கு எதிர்ப்புகள் இருக்கிறதே என்று பயப்பட வேண்டாம். தேவ திட்டத்திற்கு எந்த எதிர்ப்பும் எதிர்த்து நிற்கவே முடியாது.